ஹலோ. வேலூர் மாநகர மாவட்டம் சத்துவாச்சேரி மேற்கு பகுதி சார்பாக இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணா பெருந்தகை விழா அவர்களின் 116 விழா பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்குமாறு பகுதி கழக செயலாளர் டிடிஆர் ரகு அவர்களை அழைக்கின்றோம். வேலூர் மாநகர மாவட்டத்தின் கழகம் சார்பாக வேலூர் மேற்கு பகுதி சார்பாக டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் புரட்சித் தலைவர் ஐயா அவர்களும் கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணாவின் 170 பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வரவேற்பு ஆற்றும் ஏ தாஸ் அவர்களும் அக்கா உமா விஜயகுமார் அக்கா அவர்களும் குட்டிலட்சுமி சிவாஜி அண்ணன் அவர்களும் எம்ஏ ராஜா அண்ணன் அவர்களும் மொய்தீன் அவர்களும் எயிலரசன் அவர்களும் அண்ணன் குப்புசாமி அண்ணன் அவர்களும் ஜெய்சங்கர் அண்ணன் அவர்களும் ஏபிஎல் சுந்தரன் அண்ணன் அவர்களும் அண்ணன் நாகராஜன் அண்ணன் அவர்களும் அண்ணன் சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களும் ஏஜி பாண்டியன் அண்ணன் அவர்களும் அண்ணன் மணிமாறன் அண்ணன் அவர்களும் முன்னாள் நகர கழக செயலாளர் அண்ணன் ரேணுகோபால் அண்ணன் அவர்களும் வேலூர் மாநகர மாவட்ட சத்துவாச்சேரி மேற்கு பகுதி சார்பாக முதலாக என நான் பதவியேற்று முதல் கூட்டத்துக்கு வாய்ப்பு வழங்கிய பாராளுமன்றத்தின் போர்வால் அம்மாவின் இதயத்தில் இடம் பிடித்த அண்ணன் தம்பிதுரை அண்ணன் அவர்களின் நல்லாசியுடன் மேற்கு பகுதி சார்பாக வேலூர் மாநகர மாவட்டத்தின் எங்கள் அன்பு அண்ணன் எஸ்ஆர் கேப்பன் சார்பாகவும் மேற்கு பகுதி சார்பாக முதல் கூட்டத்திற்கு வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி மேற்கு பகுதி சார்பாக டிடிஆர் ரகு அவர்கள் பாதமணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். மாநகர மாவட்ட இணை செயலாளர் ஜோதி அம்மா அவர்கள் மேடைக்கு வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை டிடி ரகு அவர்கள் சத்துவாச்சேரி மேற்கு பகுதி, டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் கழக கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய மாநில அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகர், அனைத்து பொதுமக்களுக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவு என்பது 3 எழுத்து, துணிவு என்பது 3 எழுத்து, அன்பு என்பது 3 எழுத்து. அவ்வழியில் வந்த அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளை ஒட்டி இங்கு பேச வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து மக்கள் மனதை தன் பேச்சால் நெய்தவர், பேச்சிலும் எழுத்திலும் தமிழையும் ஆங்கிலத்தையும் தன் முன்னே கட்டி போட்டவர், பாரதிதாசன் புகழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஒரு தடவை அறிஞர் அண்ணா அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர் வந்து இங்கிலாந்தில் ஒரு லிங்ஸ்டான் கான்ஃபரன்ஸ், அதாவது மொழிபெயர்ப்பு மாநாடு நடந்தது. அதற்கு அறிஞர் அண்ணா அவர்களை அழைத்தார்கள். இந்தியா முழுவதும் இருந்து எத்தனையோ அறிஞர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கோட் ஷூட் எல்லாம் போட்டு நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்தால் வேட்டி, ஒரு தொப்பை, மூக்குப்பொடி டப்பா, ஒரு சின்ன திருக்குறள் புக், இதையெல்லாம் எடுத்து அங்கே போயிருந்தார். அவரை பார்த்த எல்லோரும் இவர் என்ன பேச போகிறார், மை நேம் இஸ் அண்ணாதுரை, ஆங்கிலத்தில் ஒரு ரூல் இருக்குது, இங்கிலீஷ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு கன்ஜெக்ஷன் பக்கத்தில் இன்னொரு கன்ஜெக்ஷன், ஒரு பிகாஸ், இன்னொரு பிகாஸ் போட்ட விதி, நோ சென்டென்ஸ் கேன் பிகாஸ் வித். அதாவது அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஒரு தடவை லண்டனில் நடந்த கூட்டத்தில் ஆங்கிலத்தில் கம்ப்ளீட் அல்லது பினிஷ் என்ற வார்த்தைக்கு வித்தியாசம் என்று கேட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் கன்ஜெக்ஷன் கேட்டு இருக்காங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு வித்தியாசமும் இல்லையே அப்படி என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு சரியான பெண்ணை திருமணம் செய்திருந்தால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட், அதுவே நீங்கள் ஒரு தவறான பெண்ணை திருமணம் செய்திருந்தால் உங்கள் வாழ்க்கை பினிஷ்டு. இதுவே அந்த பெண்ணை உங்களும் சரியான ஒரு பெண்ணுடன் இணைத்து பார்த்தால் உங்கள் கம்ப்ளீட் பினிஷ் என்று அழைத்தார்கள். எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.